அடுத்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர்களால் பாதிப்பு ஏற்படும், வேலையில் திண்டாட்டம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடச்சிச்சு, அந்த வேலை கிடச்ச உடனே அவர் வந்து வேலைக்கு போவார். அது வந்து அடுத்த இன்னொரு வேலை கிடச்சப்பறம் தான் போகணும். இந்த வேலையை விட அடுத்த வேலை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு போனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறைவாக இருக்கும். தாய் மாமன் உறவுகளால் பாதிப்பு வரும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனிக்கு இவ்வளோ டீட்டெயில் இருக்கு. அப்போது களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருந்தால் மட்டும்தான் தோஷம். ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்னம் வயசு எப்படி இருந்தாலும் செவ்வாய் சனி பாதிப்பு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி தோஷத்தை கொடுப்பார். புதன் சுக்கிரன் மட்டும் இல்லாமல் குருவும் புதன் சேர்க்கிறதாலையும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி கொடுப்பார். அப்போ இந்த விடுபடணும் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, புதனுக்குண்டான தானம், சுக்கிரனுக்குண்டான பிரீத்தி. இந்த தானம் பிரீத்தி எப்படி செய்யறது? புதன்னா என்னது எல்லாருக்கும் தெரியும். புதன்னா அவர் வித்யாகாரகன். வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு குருவாரம் என்ற சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க போயிட்டு என்ன செய்யணும், நோட்டு புத்தகம் எழுதுறதுக்கு கொடுத்தால் வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும். அடுத்தது சனிக்கிழமை அன்னைக்கு போய் என்ன செய்யணும்னா, ஒரு 10 சுமங்கலிக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு சுகாசினி பூஜை பண்ணும்போது வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும். இந்த செவ்வாய் சனி பாதிப்பிலிருந்து அவர் விடுபடுறதுக்கான வழியும் பிறக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.